ஓவரால் நல்ல படம் தான். இதுக்கு முன்னாடி வந்த படங்களுக்கு இது வந்து நல்ல ஒர்த்தா தியேட்டரை வந்து பார்க்கக்கூடிய படம் தான். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. படம் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. இப்போ சில பேர்லாம் எனக்கு ரிவ்யூ சொல்லிட்டு இருக்காங்க, படம் வந்து 3.5 மணி நேரம் ஆச்சு அதெல்லாம் சொல்றாங்க. ஓகேவா, அவங்க இப்ப டக் லைஃப் நல்லா இல்ல, அது நான் நெகட்டிவா தான் கொடுத்தேன். ஓகேவா, இந்த படம் ரியலாவே நல்லா இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி படத்தை ட்ரோல் பண்ணி ஓட விடாம பண்ணிடுறாங்க. சூப்பரா இருந்துச்சு, ஆஸ் யூஷுவல் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு போல. ஆனா இந்த படத்துல கொடுத்து மிரட்டிட்டாரு. பேஸ்ட் படம் தான். லைக் பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஒருத்தான படம் தான். 3 hours கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா ஒரு பிளாஸ்ட் இருந்துச்சு. அதுவும் கமலால நல்ல லைட்ஸ் எல்லாம், டிஸ்கோ லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ செம வைப் ஆயிடுச்சு தியேட்டரே. இல்ல அந்த மாதிரி ஸ்டோரி கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான். அதாவது அந்த பிச்சைக்காரனை பேஸ் பண்ணி ஒரு கருத்து சொல்ல வந்திருக்காங்க. நல்லா தான் ரீச் ஆயிருக்கு. அண்ட் எதுவும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாம நல்லா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க படம். எல்லார் கேரக்டரும் இம்பார்ட்டன்ட் தான். எதுவுமே தேவையில்லாம வந்ததா ஒரு கேரக்டர் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கு. பட் ஆனா ஓவரால் நம்ம உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான். எங்கேயுமே போர் அடிக்கும் இல்ல பார்க்க முடியாதுன்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எமோஷனல் டிராமாவா இருக்கா இல்ல த்ரில்லர் இருக்குன்னாங்க, அந்த மாதிரி சஸ்பென்ஸா? த்ரில்லரை விட அதிகமா எமோஷனலா கனெக்ட் ஆகுது. பின்னாடி போய் வரும்போது அது வந்து ஆடியன்ஸ்க்கு நல்லா எமோஷனலா கனெக்ட் ஆகுது தியேட்டர்ல. படம் போர் இல்லாம எங்கேஜ்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓவரால் எங்கேஜிங் ஃபிலிம் தான். ரொம்ப நல்ல படம் தான்.